கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு சாரி மட்டும் கேட்டுடுங்க, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். இது நான் சாரி கேட்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு? நான் எதுக்கு கையில் சாரி கேட்கணும்? இங்க பாரு, நான் தப்பு பண்ணியிருந்தா அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். ஆனா எந்த தப்பு பண்ணாம என்னால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நியாயமா அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க தான் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும். என்ன எழில், இத நான் ஈகோவாலையோ ஆம்பளங்கிற ஆணவத்திலையோ நான் எதை சொல்லல. என் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாரு கயல், உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் எவ்வளவு வேணா விட்டு கொடுத்து போவேன், ஓகே? ஆனா எதுக்காகவும் நான் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது. மூர்த்தியை பிளேம் பண்ணணுங்கிறது என் இன்டென்ஷனே கிடையாது. நான் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு உனக்கே தெரியும்ல. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருந்திருந்து அதால எதுவும் ப்ராப்ளம் பெருசாயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன். அதுவும் நான் ஸ்டேஷன் போயிட்டேன், எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுக்கிறதுக்காக நான் கேட்கல. தேவிக்கும் விக்னேஷ்க்கும் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சுல, அவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது எழில். நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க. இந்த நேரத்துல எதை யோசிச்சாலும் அது சரியான விஷயமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க ப்ளீஸ். இத மனசுலயே வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா பேச்சு மட்டும் இல்ல, பிரச்சனையும் பெருசாயிடும். கேஷுவலா விட்டுருங்களேன். கயல், நானும் மனுஷன்தான். எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு. கோபம் ஆதங்கெல்லாம் வரதான் செய்யும். எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது எப்பவுமே. எழில்,